நகோமி சொந்த ஊருக்கு போறா. என்ன நற்செய்தியை கேட்டு கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்டு மோவாப் தேசத்திலிருந்து புறப்பட்டு போகிறாள். அங்க பஞ்சமா இருக்குங்கிறதுனாலதான் மோவாப் தேசத்துக்கு வந்தாங்க. இப்ப மறுபடியும் போறப்ப 2 மருமகள், ஓர்பால், ரூத்து. அப்படி அல்ல, நகோமி உறுதியாக பற்றி கொண்டாள். அவளுடைய மன உறுதியை பாருங்க. முன்ன பின்ன தெரியாத ஊரு, பழக்க வழக்கங்கள்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணு மட்டும் தெரியுது. என்ன தெரியுது? கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று கர்த்தரை ஆசீர்வதிக்கிற தேவன், நல்லா வைக்கிற தேவன் கர்த்தரை உறுதியா அவள் பற்றி கொண்டாள். நகோமி சொல்றா, நீ போ, உனக்கு வாய்க்கிற வாழ்க்கைய நீ நல்லா வாழ்ந்துக்க, நான் போறேன். அப்படிங்கிறப்ப நான் உம்மோடு கூட தான் வருவேன், நீ தங்குற இடத்துல தங்குவேன், மரணமே இல்லாமல் உண்மை என்னையும் எதுவும் பிரிக்க கூடாது, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று தன்னோடு கூட மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அவள் ஒன்றும் சொல்லவில்லை. நம்பிக்கையே கிடையாது. எங்க குடியிருப்போம், எங்க வேலை பார்ப்போம், எப்படி வருமானம் வரும், எப்படி வாழுவோம் அப்படின்லாம் இல்லை. கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிக்கிறார், ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கர்த்தரை நம்பி அவள் உறுதியாக புறப்பட்டு வந்தால் அவளுக்கு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். குழந்தையை கொடுத்தார். அந்த சந்ததியில தாவீது ராஜா பிறக்கிறான். தாவீதின் குமாரனாக இயேசு பிறக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப நம்முடைய மன உறுதி எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சும்மா லேசா ஏதோ பைபிளை வாசித்து ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு அதோட அவ்வளவுதான், ஸ்தோத்திரம் அல்லேலூயா, நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் எப்படா தீர்க்கிறதுன்ட்டு நம்ம குழம்பி போய் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது தீவிரமாக நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த சத்தியத்தில் நம்முடைய இருதயம் உறுதிப்பட்டு நிலைப்பட்டு நிச்சயத்தை உடையவர்களாக நாம் காரியங்களை செய்கிற பொழுது நம்ம முற்றிலும் நம்ம ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இப்போ நம்ம பேதுரு 3வது அதிகாரத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். அதில் என்ன சொல்லி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 8வது வசனம், நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து. அதாவது என்ன சொல்றாரு? பழைய சுபாவங்களை எல்லாம் விட்டுட்டு நீங்க கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறீங்க, புதிய சுபாவத்தை தரித்து கொள்ளுங்க. ஆகையினால அன்புள்ளவர்களா, இரக்கம் உள்ளவர்களா, தயவுள்ளவர்களா அப்படி உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள்.